Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகுற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க தான் நான் படிக்கிறேன். நம்ம சொல்றோம்ல, இங்க தான் நான் படிக்கிறேன், இங்க தான் நான் வசிக்கிறேன். இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். சரியா? இங்கு தான் நான் படிக்கிறேன். அப்ப ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் பாருங்க, இங்கு தான் நான் படிக்கிறேன். அப்ப அந்த அழுத்தம் இங்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு this is where. This is where. இங்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரியா? This is where. அடுத்து நான் படிக்கிறேன். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I. அடுத்து என்ன? படிக்கிறதுக்கு ஸ்டடி. ஓகே, அப்ப இங்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா this is where I study. This is where I study. அதே இது நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு அழுத்தம் இல்லாம நம்ம சாதாரணமா நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது I study here. ஹியர்னா இங்க அப்படின்னு மீனிங். சரியா? அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து இங்க தான் அப்படின்னு சொல்ற இடத்துல this is where யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது சப்ஜெக்ட் நம்ம மாத்தும் போது பாருங்க, இப்போ இங்கதான் அவன் படிக்கிறான், இல்ல ஒரு நேம் மென்ஷன் பண்ணி பாலா படிக்கிறான் அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பாலா ஒரு நேம் மென்ஷன் பண்றேன், இங்கதான் பாலா படிக்கிறான் அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம்? இங்கதான் பாலா படிக்கிறான். ஓகே, அப்போ this is where இங்க சப்ஜெக்ட் ஐ இருக்க இடத்துல ஹியாம் சாரி பாலான்னு மாறும். சரியா? பாலா. ஓகே, ஒரு நேம் மென்ஷன் பண்ணும்போது பாலா. இல்ல அவன் படிக்கிறான் அப்படின்னா அவன்னா ஹியா மாறும், அவன் படிக்கிறான் அப்படின்னா ஷியா மாறும். சரியா? அப்போ ஒரு நேம் மென்ஷன் பண்றோம் பாலா, அப்போ பாலா. இங்க என்ன? ஸ்டடி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் ஐ யூ வி தே. ப்ளூரல் நவுன் வரும்போது வெர்ப் அப்படியே எழுதினா போதும், வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம், சிம்பிள் பிரசன்ட் படி. ஆனா சப்ஜெக்ட் ஹி ஷி இட் சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம இங்க என்ன? வெர்ப் கூட லாஸ்ட் எஸ் இல்லனா இஎஸ் இல்லனா ஐஎஸ் சேர்க்கணும். சரியா? இங்க பாருங்க, ஸ்டடி அதுல வந்து லாஸ்ட் என்னது? ஒய்ல முடிஞ்சிருக்கு. சோ ஒய்ல முடிஞ்சுனா நம்ம கூட என்ன சேர்க்கணும்? ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்க்கணும். ஓகே, இந்த மாதிரி வரும். STUDIES இந்த மாதிரி வரும். சரியா? ஸ்டடீஸ். அப்போ ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, பிளஸ் சப்ஜெக்ட் ஹி ஷி இட் மென்ஷன் பண்றீங்கன்னா இங்க வந்து எப்படி வரும்? ஸ்டடீஸ். STUDIES ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போட்டிருக்கோம். சரியா? அதே இது நம்ம வந்து எல்லாத்துக்குமே இந்த லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சுன்னா எல்லாத்துக்குமே ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் தான் போடணும் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, பிளே இது ஒரு வெர்ப் தானே. பிளேல நம்ம ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போடுவோமா? போட மாட்டோம். இதுக்கு என்ன செய்யணும்? கூட எஸ் ஆட் பண்ணணும். சரியா? இந்த ஒய் ரூல்ல வந்து ரெண்டு மெத்தட் உண்டு. என்னன்னா, இப்போ ஒய்க்க முந்தின லெட்டர் பார்க்கணும். லாஸ்ட் வந்து அந்த வெர்ப்ல ஒய்ல முடியும்ல, ஒய்ல முடிச்சு அப்படின்னா லெட்டர் ஒய்ல முடிஞ்சுன்னா அப்போ அந்த ஒய்ல முடிச்சுன்னா அதுக்கு முந்தின லெட்டர் பார்க்கணும். அந்த முந்தின லெட்டர் இங்க என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. டி வந்துச்சுன்னா அது என்னது? கான்சனன்ட். டிங்கிறது கான்சனன்ட். இந்த வவல் லெட்டர் கான்சனன்ட் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்போ வவல்ஸ்னா என்னது? ஏ இ ஐ ஓ யூ. இவ்ளோ அந்த 5 லெட்டர்ஸ் தான் என்னது? வவல்ஸ். மற்றது எல்லாமே என்னது? கான்சனன்ட். அப்ப டிங்கிறது என்னது? கான்சனன்ட். அப்ப ஒய்க்கு முந்தின லெட்டர் கான்சனன்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இங்க ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போட்டிருக்கோம். ஓகே, புரியுதா? அதே இது ஒய்க்கு முந்தின லெட்டர் வவல் லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா, வவல்னா ஏ இ ஐ ஓ யூ. அப்போ வவல் லெட்டரா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடி, பிளே. ஓகே, ஓகே. அப்போ இங்கதான் பாலா படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லலாம்? This is where பாலா studies. This is where பாலா studies. இங்கதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது this is where I study. ஓகே, அடுத்து
வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? இங்கதான் நான் வசிக்கிறேன். அப்போ இங்குதான் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம். This is where. This is where அப்படின்னா இங்குதான். ஓகே, நான் வசிக்கிறேன். நான் சப்ஜெக்ட் ஆயி வசிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாழ்றது. ஓகே, லீவ். வசிக்கிறது வாழ்றது எல்லாத்துக்குமே என்னது? லீவ். அப்போ இங்குதான் நான் வசிக்கிறேன் அப்படின்னா this is where I live. இதே இது இங்குதான் அவன் வசிக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா இங்குதான் அவன் வசிக்கிறான் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? this is where சப்ஜெக்ட் இங்க என்னவா மாறும்? he ஆ மாறும் தானே? he lives. LIVE கூட s மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, லாஸ்ட் ஈல முடிஞ்சுனா s ஆட் பண்ணிடுங்க. சரியா? அப்போ he lives. இங்குதான் அவன் வசிக்கிறான், இங்குதான் அவன் வாழ்றான் அப்படின்னா this is where he lives. இது இங்குதான் நான் வசிக்கிறேன் அப்படின்னா this is where I live. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்குதான் நீ வசிக்கிறாயா? நம்ம क्वेश्चनல கேக்குறோம். இங்குதான் நீ இருக்கியா அப்படின்னு நாம கேட்போம் தானே பேச்சு வாக்குல. இங்குதான் நீ இருக்கியா, இங்குதான் நீ வசிக்கிறியா, இங்குதான் நீ வாழ்றியா, இந்த மாதிரி கேட்போம். அது எப்படி கேட்கலாம்? இங்குதான் நீ வசிக்கிறாயான்னு क्वेश्चन கேக்குறோம். क्वेश्चन கேட்கும் போது எப்படின்னா இந்த this is whereங்கிறது நம்ம this is இருக்குல்ல, இது வந்து செகண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்டா வரும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்டா சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப எப்படி எழுதணும்? is this where. is this where. ஓகே, is this where. அடுத்து மற்றபடி எல்லா ஃபார்மட்டும் சேம் தான். நீ சப்ஜெக்ட் யூ, வசிக்கிறாயா, வசிக்கிறதுக்கு live தானே? அப்போ இங்குதான் நீ வசிக்கிறாயா அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? is this where you live. is this where you live. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இங்குதான் விபத்து நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல இங்குதான் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இங்குதான் ஆக்சிடென்ட் நடந்தது, இங்குதான் அப்படின்னா this is where. this is where. அடுத்து விபத்து நடந்தது, the accident நடந்தது. ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது happened. ஓகே, இங்குதான் விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லும்போது this is where the accident happened. this is where the accident happened. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்குதான் நான் வளர்ந்தேன். நம்ம சொல்லுவோம்ல இந்த ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன், இங்குதான் நான் வளர்ந்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? இங்குதான் நான் வளர்ந்தேன், இங்குதான். அதுக்கு this is where. this is where. அடுத்து நான் வளர்ந்தேன் அப்படின்னா சப்ஜெக்ட் நான் ஐ. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? வளர்ந்த பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம சொல்றேன். ஓகே, அப்போ வளர்ந்த அப்படின்னா வளர்றதுக்கு grow up. அதோட பாஸ்ட் என்னது? grew up. ஓகே, grew up. அப்போ இங்குதான் நான் வளர்ந்தேன் அப்படின்னா this is where I grew up. this is where I grew up. ஓகே, அடுத்து இங்குதான் எனக்கு கிடைச்சது. ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கோம், இப்போ கலஞ்சி செயின் கிடைச்சிருக்கோம், மொபைல் கிடைச்சிருக்கோம். அப்ப நம்ம சொல்லுவோம்ல இங்குதான் அது செயின் கிடைச்சது, இங்குதான் அது கிடைச்சது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இங்குதான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இங்குதான் this is where. this is where. இங்குதான். ஓகே, எனக்கு கிடைத்தது, எனக்கு கிடைத்தது, கிடைத்தது பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி பேசுறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். சரியா? எனக்கு சப்ஜெக்ட் ஆகி அடுத்து கிடைத்தது, கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கெட். அதோட பாஸ்ட் என்னது? காட். அடுத்து ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் நம்ம கிடைச்சது அப்படின்னு சொல்றோம், அதுக்கு நம்ம கூட ஈட்டு சேர்க்கலாம். சரியா? அப்போ இங்குதான் எனக்கு அது கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? this is where I got it. this is where I got it. okay, next இங்குதான் நான் அதை வச்சேன். நம்ம சொல்லுவோம்ல இங்குதான் நான் அதை வச்சேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இங்குதான் this is where. this is where. அடுத்து நான் அதை வைத்தேன். பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுறோம் தானே. அப்ப சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து வைக்கிறதுக்கு keep. அதோட பாஸ்ட் kept. அது it இல்ல that கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப இங்குதான் நான் அதை
வச்சேன் அப்படின்னா this is where I kept it. This is where I kept it. Okay. அடுத்து நான் கண்டிப்பா இதை செய்வேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை டெஃபினெட்லி இதை செய்திருவேன் அப்படின்னு, இதை கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. கண்டிப்பா இதை செய்வேன், ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, கண்டிப்பா நான் இதை செய்திருவேன் அப்படின்னு. அப்போ ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசும்போது சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? ஃபியூச்சருக்கு நம்ம வில் சேர்ப்போம் தானே, வில். அடுத்து என்ன வரணும்? வெர்ப். இது செய்வேன், செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. ஓகே, அப்போ இந்த வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இதை எழுதிடுவோம். கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஓகே, டெஃபினெட்லி. அடுத்து என்னது வரணும்? வெர்ப். அடுத்து இது, this. ஓகே, அப்போ நான் கண்டிப்பா இதை செய்வேன் அப்படின்னு சொன்ன போது எப்படி சொல்லலாம்? I will definitely do this. I will definitely do this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கண்டிப்பா வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு. ஏதோ ஒருத்தங்க வந்து நம்மள வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும், எதுக்காவது கூப்பிடும் போது நம்ம சொல்லுவோம்ல, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க? நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து ஃபியூச்சர்னால சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம வில் போடுறோம். அதுக்கு அடுத்து என்ன போடணும்? இந்த கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஓகே, டெஃபினெட்லி. அடுத்து என்ன? வெர்ப். வருவேன், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அத அப்படியே இருக்கணும். சரியா? அப்போ நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I will definitely come. I will definitely come. இது நான் கண்டிப்பா உன் திருமணத்துக்கு வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கண்டிப்பா உன் திருமணத்துக்கு வருவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க? வருவேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் நம்ம பேசுறோம் தானே. அப்போ சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன போடணும்? ஃபியூச்சர்னால வில் போடுறோம். அடுத்து வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி. அடுத்து வருவேன், உன் திருமணத்திற்கு வருவேன். வெர்ப். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து உன் திருமணத்திற்கு இருக்கு, அதுக்கு டு போட்டு அடுத்து உன் திருமணம், யுவர் வெட்டிங். ஓகே, இப்படி பார்ட்டியா இருக்கட்டும், வெட்டிங்கா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கும், இப்படி போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், வாரோம், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ எப்படி சொல்றது? நான் கண்டிப்பா உன் திருமணத்துக்கு வருவேன் அப்படின்னா I will definitely come to your wedding. ஓகே, I will definitely come to your wedding. இது நான் கண்டிப்பா உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? உன் வீட்டுக்கு வருவேன். அப்ப I will definitely come to your house. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கண்டிப்பா கார் வாங்குவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கண்டிப்பா கார் வாங்குவேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க? நான் கண்டிப்பா கார் வாங்குவேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்ப என்ன? சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன சேர்க்கணும்? வில். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி. ஓகே, அடுத்து வெர்ப். கார் வாங்குவேன், வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. அது அப்படியே எழுதணும். சரியா? அடுத்து கார், கார். ஒரு காரை மென்ஷன் பண்றோம். சோ கார். ஓகே, அப்போ நான் கண்டிப்பா கார் வாங்குவேன் அப்படின்னா I will definitely buy a car. I will definitely buy a car. அடுத்து என்கிட்ட மனசு விட்டு பேசு. நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட மனசு விட்டு பேசு, அப்பதான் உன் பாரம் குறையும், அப்பதான் உன் கவலை எல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப என்கிட்ட மனசு விட்டு பேசு, வெளிப்படையா பேசு அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? என்னிடம் மனசு விட்டு பேசு. இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பேசு, என்னிடம் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். சரியா? என்கிட்ட மனசு விட்டு பேசு, பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அடுத்து யார்கிட்ட பேசணும்? என்னிடம். அப்போ பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போடணும். ஓகே, டாக் டு மீ, என்கிட்ட பேசு. மனசு விட்டு, வெளிப்படையா அப்படின்னா ஃப்ரீலி. ஓகே, அப்போ என்கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்னா talk to me freely. Talk to me freely. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது உனக்கு எப்போ கிடைத்தது?
கிடைத்தது நம்ம கேட்போம்ல ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கோம் அப்ப நம்ம யாராவது கேட்பாங்கன்னா இது உனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு இது எப்படி கேட்கலாம் இது உனக்கு எப்போ கிடைத்தது அப்போ எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த சென்டென்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம பேசுறோம் ஓகே எப்போ கிடைத்தது அப்படின்னு அப்ப என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அங்க என்னது டிட் யூஸ் பண்ணி நம்ம கேட்போம் தானே டிட் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாருங்க இது உனக்கு எப்போ கிடைத்தது எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கு அப்ப WH வந்ததால இந்த டிட்க்கு முன்னாடி போட்டுறணும் எப்போ அப்படின்னா when ஓகே when did அடுத்து என்னது வரணும் சப்ஜெக்ட் உனக்கு உனக்குனா you ஓகே அடுத்து verb எப்போ கிடைத்தது கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது get அது அப்படியே எழுதணும் நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம் ஆனா verb எப்படி present ஃபார்ம்ல தான் எழுதணும் ஏன்னா இங்க did வந்திருக்கு did வந்தாலே verb present ஃபார்ம்ல தான் இருக்கும் சரியா அடுத்து இதுனா this அப்போ இது எப்படி கேட்கலாம் இது உனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா when did you get this when did you get this ஓகே அடுத்து இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது நம்ம கேட்போல இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது இது எப்படி கேட்கலாம் இது வந்து பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்போ இங்க did யூஸ் பண்ணி தான் கேட்கணும் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி பாருங்க எங்கிருந்துன்னா where எங்கே where அடுத்து இருந்து அதுக்கு from போடுவோம் தானே அப்போ நம்ம where இத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் where ஓகே அந்த from வந்து சென்டென்ஸோட லாஸ்ட் போட்டுடலாம் சரியா அப்போ where ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு அடுத்து did அடுத்து என்ன சப்ஜெக்ட் உனக்கு you அடுத்து verb என்ன கிடைத்தது கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல get அத அப்படியே எழுதணும் சரியா அடுத்து என்ன இதுனா this அடுத்து from வந்து லாஸ்ட் சென்டென்ஸோட லாஸ்ட் போட்டுடலாம் ஓகே அப்போ இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா where did you get this from where did you get this from ஓகே நெக்ஸ்ட் அவங்க உன் கூட வந்தாங்களா இல்லையா நம்ம கேட்போல அவங்க வந்து உன் கூட வந்தாங்களா இல்லையா இதை எப்படி கேட்கலாம் வந்தாங்களா இல்லையா பாஸ்ட் பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி கேட்கணும் இதுல வந்து என்னது WH கொஸ்டின் கிடையாது சோ நம்ம இங்க did தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் did யூஸ் பண்ணி தான் கேட்போம் சரியா did அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் அவர்கள்னா they அடுத்து என்ன வரணும் verb அவர்கள் உங்கூட வந்தார்களா அப்ப வரக்கூடிய செயல் வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come verb present ஃபார்ம்ல தான் எழுதணும் சரியா come அடுத்து உன் கூட அப்படின்னு சொல்லும்போது உன் கூட உன்னுடன் அப்படின்னு சொல்றது with போட்டு உன்னை மென்ஷன் பண்ணும்போது you ஓகே அவர்கள் உன் கூட வந்தார்களா அப்படின்னா did they come with you did they come with you ஓகே அடுத்து வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கூட or not கூட சேர்த்தா போதும் ஓகே அப்போ அவங்க உங்க கூட வந்தாங்களா இல்லையா இத எப்படி கேக்குறது did they come with you or not did they come with you or not ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இங்குதான் நாங்க போன வருஷம் சந்திச்சோம் நம்ம சொல்லுவோம்ல இங்குதான் இதே இடத்துல அப்போ இங்கதான் நாங்க என்னது போன வருஷம் சந்தித்தோம் இது எப்படி சொல்லலாம் இது எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சாரி क्वेश्चन மார்க் போட்டுட்டேன் சரி அப்போ இங்கதான் நாங்க போன வருஷம் சந்தித்தோம் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே थैंक यू